சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். உள்ளூர் பக்தர்களின் வழிபாட்டு உரிமையை பாதுகாக்க ராமேஸ்வரம் கோவிலில் ஜூன் 17ஆம் தேதி ஆலய பிரவேச போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை ஒரு கோவிலை ஆக்கிரமிக்கிறது என்றால் முதலில் அவர்கள் செய்யக்கூடியது உண்டியல் வைப்பதும் புதிய கட்டண முறைகளை அமல்படுத்துவதும் தான். அந்த வகையில் அறநிலையத்துறை ஆக்கிரமித்துள்ள பல கோவில்களில் சுவாமி தரிசனத்திற்கே கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் உள்ளூர் மக்கள் சிறப்பு தரிசன வழியில் சென்று சுவாமியை தரிசித்து வந்த நிலையில் சமீபத்தில் பொறுப்பேற்ற இணை ஆணையர் உள்ளூர் மக்கள் 200 ரூபாய் கட்டண தரிசனம் வழியில்தான் வர வேண்டும் என கட்டாயப்படுத்தி வருகிறார். இதனால் உள்ளூர் பக்தர்களுக்கும் கோவில் நிர்வாகத்திற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் உள்ளூர் மக்களின் வழிபாட்டு உரிமையை தடுத்து கட்டணம் வசூலிக்கும் கோவில் நிர்வாகத்தை கண்டித்தும் வழக்கமான சிறப்பு தரிசன வழியில் உள்ளூர் பக்தர்கள் மூலவரை தரிசனம் செய்ய அனுமதிக்க கோரியும் மக்கள் நல பேரவை சார்பில் வருகிற 17ஆம் தேதி ஆலய பிரவேச போராட்டம் நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. போராட்ட அறிவிப்பிற்கு பின்னர் ராமேஸ்வரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடந்த சமாதான பேச்சுவார்த்தையில் இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்ததால் சமாதான பேச்சுவார்த்தை வெற்றி பெறவில்லை. இதனால் அறிவித்தபடி ஜூன் 17ஆம் தேதி ஆலய பிரவேச போராட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் நடைபெறும் என மக்கள் நல பேரவை அமைப்பினர் தெரிவித்துள்ளனர்.